அங்கே இரு இங்கே இரு விழுத்தார் என்ன மர்மோல இந்த பாருங்க தே, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா பொருளையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். அவரோட Dress, யூனிஃபார்ம், பெல்ட், ஐடி கார்டு, பவர் பேங்க், சார்ஜர் எல்லாம் கரெக்டா இருக்குது. எதுக்கும் நீங்களும் ஒருக்கா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் ஊருக்கு போயிட்டு நீ அதை வைக்கல இதை வைக்கலன்னு உங்க மாமா என்கிட்ட சண்டைக்கு வராம. ஆமா, இவ அப்படி நான் ஊருக்கு போற நேரம்ல எத்தனை தடவை எனக்கு பெட்டி கட்டி தந்துட்டாலாம். அதுல நான் அவளை திட்டிவிட்டேன். அடியே, நானும் காலையில இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். ஆட்டமா ஆடுற ஆடு, எவ்வளவு நேரத்துக்கு ஆடுறேன்னு நானும் உன்னை பாக்குறேன். ஆமா மர்மோலே, அவனுக்கு சொட்டர் எடுத்து வச்சியா? சொட்டரத்தே, அததான் நான் அப்பவே எடுத்து வச்சிட்டேனே. ஒண்ணு இல்லத்தே, 2 சொட்டர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தான் அங்க ரொம்ப குளிருன்னு சொன்னீங்கல்ல. ஒரே சொட்டர் எப்போதும் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அழுக்கா போயிடும். அப்புறம் அதை துவைச்சு போட்டா மறுபடியும் குளிர்ல இருக்கணும்ல. அதான் ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு போட்டுக்கலானே 2 சொட்டர் எடுத்து வச்சிட்டே. எப்படியத்தே? அடடா, என் மருமவளை மாதிரி பொறுப்பான ஒரு புள்ளையை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த வீட்டு மேலேயும் என் புள்ள மேலேயும் நீ எவ்வளோ அக்கறையா இருக்க மருமவளே. இப்படித்தான் இருக்கணும் பத்துக்க. சரி மருமவளே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சீக்கிரம் பெட்டியை மூடு. அவனுக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு. அதுக்கப்புறவே உங்களால தான் நேரம் ஆயிட்டு என்னால போக முடியலன்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட போறான். என்ன பெத்த தாயே, என்னல என்ன சொன்னீங்க? போவாம திரும்பி வந்துட போறேனா? இல்ல நான் தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க உண்மையிலே என்னோட தாயா? என்ன 10 மாசம் பெத்த தாயா நீங்க? நான் எங்களை உன்னை 10 மாசம் சுமந்தேன். ஏமா, நீ தான் 9 மாசத்துல அவசரப்பட்டு வெளில வந்துட்டியே. என்னத்த சொல்ல, குறப்பிரசவத்துல பிறந்தது குரங்கா படுத்துன்னு சொல்லுவாங்க. நீ குரங்குக்கு மேலையில சேட்டை பண்ணிட்டு கிடக்க. ஏய், சிரிச்சா வாய் உடச்சு போடுவேன் பாத்துக்க. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். 2 பேரும் வீட்டுக்குள்ள அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? நானும் ஆர்மிக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க குத்துக்கல்லாட்ட வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கேன். நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட முகத்துல வாட்ட வருத்தம் இல்லாம சந்தோஷமா என்ன எப்படா கிளப்பி விடலாண்டி இருக்கிய? ஏன் சொல்ல மாட்டியே? நாங்களே உங்களை ஆர்மிக்கு போங்க போங்கன்னு விரட்டணும். நீங்க கொழுப்படுத்து போனா நாங்க என்ன பண்ண முடியும்? எது, நான் கொழுப்படுத்து போறேனா? யாருக்குடி கொழுப்பு? இல்ல எனக்கா உனக்கா? ஏலே, அவளை எதுக்குல பேசுற? அவ கரெக்டா தானே சொன்னா. நாங்களே உன்னை ஆர்மிக்கு போச்சோனோ, நீ தான் திடீர்னு வந்த. நாளைக்கு நான் ஆர்மிக்கு கிளம்புறேன், எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொன்னேன். அதனால தானே அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. என்னமோ நாங்க உன்னை விரட்டின மாதிரி பேச. போவ இஷ்டம் இருந்தா போ, இல்லனா வீட்லயே இரு. உன்னை யாரல இப்ப போக சொல்லி கட்டாயப்படுத்தினா? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் ஆர்மிக்கு போறதுதான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம். 2 வருஷத்துக்கு நான் அங்கேயே தான் இருக்க போறேன். 2 வருஷத்துக்கு யாரும் என்ன பார்க்கவும் முடியாது. ஆசைப்பட்டாலும் என்கிட்ட பேசவும் முடியாது. பாத்துக்கோங்க. குத்தி கட்டுறாராமா. பய உள்ள காலையில இருந்து எதுக்கு பிளான போடுறதுன்னு எனக்கு தெரியாது. யாருக்கிட்ட? இந்த வள்ளிக்கிட்ட நடந்துரும். போகாத ஊருக்கு வழி சொன்னானா. அந்த அணக்கா ஆர்மிக்கு போறேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு கிடக்காரு. எப்படி நீங்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், நீ என்ன மனசுல நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. காலையில இருந்து கையில அமுட மாட்டேன்ற. போறதுக்குள்ள வசமா குடுத்துட்டு போவல. நான் முத்துப்பாண்டி இல்லடி. எப்படி சிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். பாரு டி, பாரு. வசமா குடுப்பேன்ல, அப்ப பாரு. ஏலே, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வேற என்னமே எடுத்து வைக்கணுமால? சொல்லு, எடுத்து வைக்கிட்டோம். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சுல. இப்ப கிளம்புனா தானே வெள்ளனே போய் ட்ரெயின் ஏற முடியும். ஐயோ, எங்க அம்மா வேற என் நிலைமை தெரியாம ட்ரெயினுக்கு நேரமாயிட்டுன்னு சொல்லி எனக்கு கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காங்களே. அடியே, 2 வருஷம்டி உன்னை பார்க்காம பேசாம இருக்கணும். என்னதான் போன்ல பார்த்தாலும் நேர்ல பேசுற மாதிரி கிக்கு கிடைக்க மாட்டி. ஊருக்கு போறதுக்குள்ள ஏதாச்சும் சின்னதா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருவோம். மனசு கொஞ்சம் ஆறுதலாச்சு இருக்கும்னு நினைச்சா ஒண்ணுக்கும் வழி இல்ல. இந்த நேரம் பார்த்து எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. சும்மாத்தான் போகணும் போல இருக்கு. இல்ல என்ன வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி பேந்த பேந்த முடிச்சிக்கிட்டு இருக்க. என்னல பேயை பிடிச்சிருச்சா என்ன? நேரம் ஆயிட்டல, கிளம்பணும்ல. கிளம்பலையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல? எதுக்குல கவலைப்படணும்? வேலைக்கு தானே போற. இதுல நான் கவலைப்பட என்ன இருக்கு? அது நான் வேலைக்கு தான் போறேன். ஏன், இதுக்கு முன்னாடிலாம் நான் வேலைக்கு போத்தானே செஞ்சேன். அப்பெல்லாம் நான் ஆர்மிக்கு போகும்போது 1 வாரம், நான் ஊருக்கு போறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே உங்க கண்ணில இருந்து கொலாயா கொட்டி வடியும். போவாதடா மவனே, நீ இல்லாம இருக்க முடியாது, சோறு திங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாதுன்னு அந்த அழுவியலே. இன்னைக்கு என்ன, கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர மாட்டேங்குது.
அது அப்ப நீ ஊருக்கு போயிட்டேன்னா நானும் அப்பாவும் தனியா இருப்போம். எங்களை பாத்துக்க யாரும் இல்ல, பேச்சு தனிக்க ஆள் இல்ல. அதனால நீ போனா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குமேன்னு சொல்லிட்டு போவாதன்னு சொல்லி ஆளுதே. சரி இப்ப மட்டும் என்னமா? அதான் இப்ப என் மருமவ இருக்காளே, அப்புறம் என்ன? என் மருமவ ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள இருந்தா போதும், வீடே கலகல கலகலன்னு இருக்குமாக்கும். நீ நாச்சு இந்த ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிற, சாப்பிடும்போது வாங்கும்போது மட்டும்தான் வெளியில வர. ஆனா என் மருமவா எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தை அத்தைன்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வரா. என் மருமவ ஒருத்தி போதாதே என் கூட இருக்க, அதனாலதான் உன தைரியமா போயிட்டு வான்னு சொல்லுதே. ஓஹோ, மரும வந்ததும் மாவனை மறந்துட்டிய அப்படித்தானே? ஆமா, என் மருமவ தான் எனக்கு முக்கியம். எப்படி எங்க அத்தையாக்கும் நடத்துறீ நடத்து. எத்தனை நாளைக்கு இந்த மாமியா மருமவை குஞ்சுக்கிட்டு அழகிறியன்னு நானும் பாக்குறேன். ஏன் கொஞ்சுவோம், கொஞ்சிக்கிட்டு தான் இருப்போம். என்னையும் எங்க அத்தையும் யாராலையும் அவளை லேசில பிரிக்க முடியாது. என் அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டியல்ல, நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் வீடு கலகலன்னு இருக்கான், நான் மட்டும் இருந்தாதான் வீடு கலகலன்னு இருக்கான். அப்படின்னா என்ன? நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா வீடே உமனா மூஞ்சியாக்க ஆயிடுதான், நான் இருந்தாதான் வீடு வீடு மாதிரி இருக்கான். அதத்தான் அத்தை அப்படி சொல்லுதாக. ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல. இருக்காத பின்ன, நீங்க மட்டும் என்னவா ஊருக்கு போறேன்னு சந்தோஷமா தானே இருக்கியே, அப்படி இருக்கும்போது நாங்க இருக்க மாட்டோம்? யாரு? நான் ஊருக்கு போறேன்னு சந்தோஷமா இருக்கேன், அத நீ பாத்த? ஆமா. அடியே, ஆமாவா? ஆமா, என் தாய் கொடுத்த கூட நான் விட்டுற வேண்டி. ஆனா உன்ன அன்னைக்கு நான் உன்னை 4 நாளா பார்க்க வரலன்னதும் என் வீடு தேடி வந்து என்னை எப்படிலாம் கொஞ்சினேன். இன்னைக்கு 2 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சு போக போறேன்டி. அந்த கவலை கொஞ்சமாச்சும் உன் முகத்துல தெரியுதாட்டி? என்னடி இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? சந்தோஷமா தானே இருப்பேன், அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் கேட்க தயாரா இல்ல, பாத்துக்க. ஆமா ஆமா, நீங்க தான் இப்ப எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டீங்களே. ஏன்னா இப்ப நீங்க ஊருக்கு போற சந்தோஷத்துல இருக்கிய, அதனால உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னு தோணாத பாத்துக்கோங்க. இல்ல என்ன, நீ கிளம்ப போறியா இல்லையா? எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு, உன்னையே பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. அதே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல, அப்புறம் என்ன? என்ன பெத்ததான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நான் கட்டிக்க போறதான் அப்படித்தான் இருக்கு. எப்பண்டா என்னை இந்த இடத்துல விட்டு கிளப்புவேன்னு 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாடிக்கேத்த மூடி கேள்விப்பட்டிருக்கேன். எப்போதுமே ஒண்ணு சேராத மாமியா மருமவா 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்காங்களே. என்னத்துக்கு? என்னை அனுப்பி விட்டுட்டு தான் இவங்க வீட்டுக்குள்ள வேலை பார்க்கணுமா? இவ்வளவுதான் என் மேல வச்சிருக்க அன்பா? இவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்க பாசமா? இத்தனை நாளா இதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேனே. இல்ல இல்ல, இந்த வீட்டுக்குள்ள உண்மையான பாசம் இருக்கு. அது என்ன பெத்தவர், என் பெத்தவருக்கு தான் என் மேல உண்மையான பாசம் இருக்கு. அதனாலதான் நான் ஊருக்கு போறதை நினைச்சு எங்கேயோ உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. நான் ஊருக்கு போறதுக்குள்ள என் பெத்தவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயே ஆகணும். எங்க என் பெத்தவரை ஆளையே காணும். ஆமா, என் பாசமுள்ள தகப்பனார் எங்க ஆளை காணும்? யார்ல? அப்பாவா? ஆமா, அப்பாவை எங்க? அது ஒண்ணு இல்லல, நாளைக்கு தீபாவளில, அதனால வீட்டுல பண்டம் பலகாரம்லாம் சுடணும். அதான் கொஞ்சம் ஜாமான்லாம் எழுதி கடையில போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எது? என் தகப்பனாரு தீபாவளிக்கு பண்டம் சொல்றதுக்கு ஜாமாங்க கடைக்கு போயிருக்காரா? அப்போ என் மேல உள்ள பாசத்துல எங்கேயும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இல்லையா? என்ன பிரிய போறேன்னு வருத்தத்துல இல்லையா? அப்போ என்ன அனுப்பிட்டு நீங்க எல்லாரும் தீபாவளி கொண்டாட போறீங்க, அப்படித்தானே? ஆமா, இவன் ஊருக்கு போறாங்கிறதுனால நாங்க தீபாவளி கொண்டாடாம இருக்கோம் போல. அதுவும் இந்த வருஷம் ஸ்பெஷல் தீபாவளி, எப்படி கொண்டாடாம இருப்பேன்? ஸ்பெஷல் தீபாவளியா? அப்படி என்ன ஸ்பெஷல் தீபாவளி? எதுக்கு இந்த சந்தோஷம்? நான் அப்படி என்ன கேட்டேன்? அப்புறம் சந்தோஷம் இருக்கானே என்ன? ஏன்னா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் என் மருமவும் என் வீட்டுல இருக்கா. அப்ப இது ஸ்பெஷல் தீபாவளி தானே. தாலி கட்டி இருந்தா இந்நேரத்துக்கு தலை தீபாவளி கொண்டாடி இருக்கலாம். ஏன் இந்நேரத்துக்கு ஊருக்கு போகாம இருந்திருந்தேன்னா கூடையே இருந்து தீபாவளியை சந்தோஷமா சிறப்பா கொண்டாடி இருக்கலாம். நீ தான் ஊருக்கு போறேன்னு சொல்லிதியே, உனக்கு இவ கூட இருந்து இங்க தீபாவளி கொண்டாடுறத விட ஆரம்பிக்க போறது தானே சந்தோஷம். அப்புறம் என்ன, நீ போப்பா, நான் என் மருமக கூட சந்தோஷமா தீபாவளி கொண்டாட போறேன். என் மருமகளுக்கு பிடிச்ச பலகாரத்தெல்லாம் சுட்டு வெடி வெடிச்சு புது ட்ரெஸ் போட்டு கறி எடுத்து சோறாக்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா தீபாவளி கொண்டாட போறோம். என்ன மருமகளே, இந்த வருஷம் நமக்கு ஸ்பெஷல் தீபாவளி தானே? ஐயோ போகத்தே, எனக்கு வெக்கமா இருக்கு. ஸ்பெஷல் தீபாவளி இல்லத்தே, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி. வெக்கமா இருக்கா? அடியே அடியே, என்ன புருஷன் கூடயாடி தலை தீபாவளி கொண்டாட போற? இவ்வளவு வெக்கப்படுற? மாமியாருக்கு ஒரு தானடி தீபாவளி கொண்டாட போற, ஏன்டி இந்த வெக்கம்? அத்தே, ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே முதல்ல மாமியா மருமவா தலை தீபாவளி நம்ம தான் கொண்டாட போறோம். என்ன மருமகளை சொல்ற? ஆமாத்தே, இது நம்மளுக்கு சாதா தீபாவளி இல்ல, மாமியா மருமவா தலை தீபாவளி. மாமியா மருமவா
தல தீபாவளியா? இது என்னடி புதுசா இருக்கு? அத்தி நம்ம சோழிய முடிச்சு விட்டுருவா போலயே. என்ன மருமகளே சொல்ற? மாமியா மருமக தலை தீபாவளியா? ஆமாத்தே, தலை தீபாவளினா புது பொண்ணு புது மாப்பிள்ளை என்ன கொண்டாடணுமா? ஏன் மாமியா மருமக தலை தீபாவளி கொண்டாடினா ஏத்துக்க மாட்டேன்னா சொல்றாங்க? இந்த பாருங்கத்தே, ஆண்டாண்டு காலமா தலை தீபாவளினா அது புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த வரலாறை மாத்துவோம் தே. வரலாறை மாத்தி இனிமேல் தலை தீபாவளினா அது மாமியா மருமக தலை தீபாவளியா தான் இருக்குன்னு கொண்டுட்டு வருவோம் தே. அதுக்கு இந்த தீபாவளிய நம்ம கோலாகலமா கொண்டாடுறோம் தே. நீ சொல்லும் போது நல்லதா மருமகள் இருக்கு, இருந்தாலும் இது மக்கள் ஏத்துப்பாங்க? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏண்டி வரலாறையா மாத்த போறிய? மாமியா மருமக தலை தீபாவளியில சொல்லும் போதே வயிற்றுல புளிய கறக்கி தட்டி. கண்டிப்பா இது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மக்களே யாரும் ஏத்துக்காதீங்க. அப்படி ஏத்துக்கிட்டீங்க பின் விளைவுகள் புருஷமார்களுக்கு மட்டும்தான். ஏத்துப்பாங்க தே, ஏத்துக்க வப்போன்ற அத்தே. இப்ப எல்லாத்துக்குமே புது புது ட்ரெண்ட் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம ஏன் இந்த தலை தீபாவளிக்கு புது ட்ரெண்டை உருவாக்க கூடாது? தீபாவளிக்கு மெயினே வெடிதான். அந்த வெடியிலேயே இப்போ யானை வெடி, குதிரை வெடி, மான் வெடி, குருவி வெடி, பாம்பு வெடின்னு புது புது வெடியா கொண்டுட்டு வந்து ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. வெடியிலே இத்தனை ட்ரெண்ட் இருக்குன்னா அப்ப தலை தீபாவளியில ட்ரெண்ட் கொண்டுட்டு வந்தா மட்டும் ஏத்துக்க மாட்டாங்களா என்ன? மருமகளே சூப்பர் மருமகளே. என் மருமகளுக்கு என்னமா ஒரு அறிவு என் கண்ணே பற்றும் போல இருக்கே. மருமகளே நீ சொன்ன மாதிரியே கண்டிப்பா இந்த தீபாவளிய நம்ம மாமியா மருமக தீபாவளி தான் கொண்டாடுறோம். அதுவும் சாதா தீபாவளி அல்ல, கோலாகலமா கொண்டாடுறோம் மருமகளே. நம்ம கொண்டாடத்தை பார்த்துட்டு இனிமேல் வரப்போற எல்லா தீபாவளியும் மாமியா மருமகளுக்கு மட்டும்தான் இருக்கணும். தலை தீபாவளினா அது மாமியா மருமக தீபாவளி தான். அப்படி சொல்லுங்க. இப்பதான் நீங்க என்னோட அத்தனை நிரூபிச்சிருக்கீங்க. அப்போ நம்ம கொண்டாட போறது மாமியா மருமக தலை தீபாவளி. அப்படி சொல்லுங்க அத்தே. அத்தே இது உங்க வாயால கேட்கும் போது அப்படியே இன்ப தேன் வந்து காதுல பாயுதத்தே பாயுதத்தே. இந்த பாருங்கத்தே, இந்த ட்ரெண்டை மட்டும் நம்ம உருவாக்கி விட்டுட்டோம். இனிமேல் எந்த வீட்லயுமே மாமியா மருமக சண்டையே வராதுத்தே. ஆத்தி இதை யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், எவர்கிட்ட போய் சொல்லுவேன்? வீட்டுல ஒண்ணுக்கு பைத்தியம் முடிச்சாலே வச்சு பார்க்க முடியாது. இதுல இவன் குடும்பத்துக்கே பைத்தியம் பிடிக்க வச்சிருவாளே. எங்க அம்மாவை பேசி பேசி அவன் பக்கம் இழுத்துட்டா. அடியே தலை தீபாவளினா அது புருஷ முன்னாடி கொண்டாடினா கட்டி நல்லா இருக்கும். இது என்னடி மாமியா மருமக தீபாவளி? சும்மாவே புருஷ மருவலை போட்டு பந்தாடுறாளுவா. மாமியாங்கிற டெரர் கேரக்டர் இருக்க போய் தான் அந்த புருஷ மருவலுக்கு கொஞ்சம் நிச்சயம் மரியாதை கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுலயும் மண்ணெல்லி போட்டுட்டாலே. தீபாவளிக்கு வெடி வெடிக்கலாட்டி புருஷனுக்கு வேட்டு வைக்க கூடாது. இந்த தீபாவளியில நம்ம மட்டும் தலை தீபாவளி கொண்டாடி கூடாது. நிலா கிட்டையும் சொல்லி நிலாவையோ மாமியா கூட சேர்ந்து தலை தீபாவளி கொண்டாட சொல்லுதோ. ஆமா மருமகளே, செல்லம்மாவையோ தலை தீபாவளியோ மருமக கூட சேர்ந்து கொண்டாட சொல்லுவோம். நான் இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். ஆமாத்தே, சீக்கிரம் போராடிச்சு சொல்லுங்க. நம்மள மாதிரியே அவளும் ஜாலியா மாமியா மருமக தலை தீபாவளி கொண்டாடிட்டதே. அப்பாடா இப்ப நம்ம எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எங்கடா எனக்கு இந்த வேட்டை வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்போ இந்த வேட்டை இந்த வீராப்பயலுக்கா? டே வீராப்பயல சிக்கனடா மவனே. என் பொண்டாட்டி புது ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்கா. மாமியா மருமக தலை தீபாவளியா ஜோடியா சேர்ந்து தலை தீபாவளி கொண்டாடுன்னு ஆசையில இருந்தல வச்சால வேட்டு. இந்த வருஷம் வெடி சரண வெடி தாண்டி. இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம கூட இல்லாம போயிட்டோமே. நம்ம கூட இருந்தா நமக்கு தானே சேர்த்து வைப்பாளுவோ. இதை நீ மட்டும்தான் அனுபவிக்கணும் பாத்துக்க. மவனே இந்த குடும்பத்துல எல்லார்கிட்டையும் சேர்ந்து நீ சிக்கி சின்னாபனமா ஆகல. நான் உன்னோட உயிர் ஃப்ரெண்டு முத்துப்பாண்டி இல்லடா. சரி மருமகளே, அப்போ நம்ம தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் தடுப்புடலாம் இந்த அத்தை பாத்துக்கிறேன். ஏற்பாடெல்லாம் சும்மா தாறுமாறா இருக்கணும் பாத்துக்கங்க. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னா இல்லையான்னு பாரு மருமகளே. ஏய் பாத்தியா என் மருமகளே, என் மருமகளுக்கு என்னமா அறிவுன்னு புது ட்ரெண்டா மாமியா மருமக தலை தீபாவளியா. இந்த பார்ல முத்து பண்டி உன் வாழ்க்கையிலே நீ உருப்படியா ஒரு விஷயம் செஞ்சனா இப்படி ஒரு மருமகளை என் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததாமலே. இப்படி ஒரு மருமகளை நீ எனக்கு தேடி கொண்டாந்து தருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைல. என் மருமக சொன்ன மாதிரியே இந்த தலை தீபாவளி இல்ல மாமியா மருமக தலை தீபாவளி எப்படி கொண்டாட போறேன்னு மட்டும் பாரு. என்ன இந்த கொண்டாட்டத்தை பாக்குறதுக்கு நீ தான் எங்க கூட இல்லாம போயிட்ட. அதாமல கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட்ல மாட்ட போறது நான் இல்ல, அந்த வீரா பையன். அடே வீரா, நீ இந்த குடும்பத்துல சிக்கி சின்ன பின்னமா ஆக போறதை நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அதெல்லாம் கிட்ட இருந்து பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, ஆனாலும் நீ இந்த குடும்பத்துல மாட்ட போறது தான்டா. அவருக்கும் மனசுக்குள்ள வருத்தம் இருக்காதா? இப்படி மாமியா மருமக தலை தீபாவளி கொண்டாடுறத நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கலையேனே. அவருக்கும் மனசுக்குள்ள சில பல வருத்தங்கள் இருக்கத்தானே செய்யும். அதுக்கு என்ன மருமகளை செய்ய, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருமா என்ன?
டேய் மச்சான், ஊருக்கு போறதுக்கு ஆரவாரமா கிளம்பியிருப்ப போலயே. மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல இருக்கு. ஆனா ஏன் மச்சான் மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கு? நான் வர்றதுக்கு முன்னாடி எதுவும் சம்பவம் பண்ணிட்டாங்களா? இவன் மூஞ்சில ஈழி ஆடுறத பார்த்தா கண்டிப்பா பெரிய சம்பவமா தான் இருக்குன்னு நினைக்கேன். நம்ம இப்ப வந்துட்டல, நம்மளும் சேர்ந்து இன்னைக்கு இவனை செஞ்சு விட்டுறணும். ஏண்டா என்ன விட்டுட்டா போறேன்னு சொல்ற? இன்னைக்கு நான் படுத்துற பாடல நீ என்ன கதி ஆக போறேன்னு மட்டும் பாடுறா. அம்மா, அட மச்சா, வா மச்சா, வா மச்சா, உன்னைத்தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கடா ஊருக்கு போறதுக்குள்ள மச்சானோட சந்தோஷமான முகத்தை கடைசியா பார்க்க முடியாம போயிருவோமோன்னு வருத்தத்துல இருந்தேன். ஆனா என் வருத்தம் தெரிஞ்சு என்னை சந்தோஷப்படுத்த வந்துட்டியடா மச்சா. உண்மையிலே சொல்றேன்டா, நீ என் ஃப்ரெண்டு தான். ஏ மச்சா, இன்னைக்கு உனக்கு இந்த குடும்பமே ஒரு வேட்டு வச்சிருக்கு பாரு. அந்த வேட்டுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். போடுறா பிஜிஎம். எனக்கு ஆத்த அடக்கலங்க. How low can you go? Concha bro, concha bro, concha bro, concha palagi, muku muku salagi. Concha palagi, muku muku salagi. Chimila palagi, tiyo se palagi. Kodundu karalata, koduni muku karalata. Kodundu karalata, quick station. டேய் மச்சான், 2 வருஷம் உங்களுக்கு எல்லாத்தையும் பிரிஞ்சிருக்க போறேன்னு மனவேதனையில இருந்த பத்துக்க. ஆனா என் பொண்டாட்டி இப்போ ஒரு சம்பவம் பண்ணா பாடுறா. உண்மையிலேயே சொல்றேன்டா, இப்பதான்டா எனக்கு மனசே நிறைஞ்சு போயிருக்கு. சிக்குனது நான் இல்லடா, நீ. ஐயோ ஐயோ, என்ன மச்சான் ஏதோ மனசுக்குள்ள உளுந்து உளுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. சம்பவம் அவனுக்கா எனக்கா? நான் என்னமோ வந்து சிக்கிருக்கனா? ஒன்னும் புரியலையே. டேய் தம்பி, எக்கோ, எப்பவுல வந்த? இப்பதான் வந்தேன். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. எங்க அம்மா நினைச்சாதான் நான் உடனே வந்துருவேனே. பத்தியா, நீங்க நினைச்ச உடனே நான் வந்துட்டேன். அதான் என் பிள்ளை நான் நினைச்சது வந்துருவானே. ஆமா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சீதா நல்லா இருக்காளா? அப்பா எப்படி இருக்காங்க? அதெல்லாம் எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். அதான் நீங்க டெய்லி போன் பண்ணி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. அது நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு தடவை கேட்டா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும்ல, அதுக்கு தான். ஓ அப்படியா, சரிம்மா. என்னம்மா வீட்டுல தீபாவளி வேலைலாம் சும்மா தடபுடலாம் நடக்கும் போல. ஆனா ஆமாயா, ஏன்னா இந்த வருஷம் என் மருமக என் வீட்டுல இருக்கல்ல, அதான் தீபாவளிய இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா தம்பி, இந்த தடவை தீபாவளிய நல்லா சிறப்பா கொண்டாடலான்ட்டு இருக்கோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா, இந்த ஆரம்பிச்சிட்டால. நானும் அத்தையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் மத்துக்க. முக்கியமான விஷயமா? என்னக்கா? ஐக்கிய மாநாட எப்படி நடத்துன்னு 2 பேரும் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், உனக்கு தாண்டா வேட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா தம்பி, இப்போ தலை தீபாவளி புது பொண்ணு புது மாப்பிள்ளைக்கு தானே கொண்டாடுறாங்க. ஆமா, புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் கொண்டாடினா தானே அது தலை தீபாவளி. அதான்டா தம்பி, அதத்தான் இப்போ புது ட்ரெண்டா மாமியா மருமவ தலை தீபாவளி கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். தீபாவளிக்கான மொத வெடி சாதா வெடி இல்லடா, பாம், ஆட்டம் பாம். எப்படி வெடிச்சது பத்தல. அக்கா, என்னக்கா சொன்ன? புரியல. அடே தம்பி, இன்னும் உனக்கு புரியல? இந்த வருஷத்துல இருந்து மாமியா மருமவ தலை தீபாவளி கொண்டாடலான்னு நாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம்டா. இது மாமியா மருமவா தலை தீபாவளியா? மாமியா மருமவ தலை தீபாவளி கொண்டாடினா நானும் என் பொண்டாட்டி என்ன செய்தது? அட பாவீங்களா, இந்த தீபாவளியை நம்பி தானே நான் நிறைய பிளான போட்டு வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி கூட இந்த வருஷம் எப்படி இல்லாமோ தீபாவளி கொண்டாடலாம்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் மண்ணெல்லி போட்டுருங்க போலயே. இதுக்குதான் மச்சானோட மூஞ்சி தொங்கி போய் இருந்துச்சா? நானா வந்து சிக்கிட்டேன் போலயே. சிக்கலடா, சிக்கி சின்ன படமாயிட்டேன். இந்த மாமியா மருமவ தீபாவளியை கண்டுபிடிச்சதே என் மருமவ தான். இப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன அறிவு பத்தி அவளுக்கு? ஆமாண்டா, புது ட்ரெண்ட் நானா தான் கண்டுபிடிச்சேன். உன் அறிவுல தீய வச்சு கொடுத்த நீ எல்லாம் அக்கா வாட்டி. ஏண்டி, உனக்கு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தீபாவளி தான் கிடைச்சிச்சா? இப்படி என் தீபாவளியில மண்ணெல்லி போட்டுட்டிய. ஆமா, இந்த விசக்கிருமி இங்க வரைக்கும் தான் மறைவிருக்கா இல்ல நம்ம ஆள் வரைக்கும் போயிருக்கான்னு தெரியலையே. ஏக்கா, எதுக்குக்கா திடீர்னு இந்த விச பிரச்சலாம்? இப்போ இது ரொம்ப முக்கியமா? ஆஹா, நம்ம நினைச்சதை விட இந்த பாதிப்பு மச்சாங்கிட்ட அதிகமா இருக்கும் போலயே. ஏண்டா, நல்லா தானே இருக்கு. நாங்களே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எங்க மூளையை கசக்கி புளிஞ்சு புது ட்ரெண்ட கொண்டு வந்திருக்கா. இப்ப போய் இதெல்லாம் தேவையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது இல்லக்கா, இந்த ட்ரெண்ட இப்பவே கொண்டுட்டு வரணுமா என்ன? இன்னும் ஒரு 2-3 தீபாவளி கழிச்சு பொறுமையா ரிலீஸ் பண்ணிக்கலாமே. இப்ப என்ன அவசரம்? இல்லடா தம்பி, இந்த வருஷமே நாங்க இத ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ரிலீஸ் பண்ணலாம்னு என்ன, ரிலீஸ்லாம் பண்ணியாச்சு. இந்நேரத்துக்கு நம்ம குடும்பத்துக்கே மெசேஜ் போயிருக்கோம். இது
படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ மொத்த குடும்பமும் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்களே. அப்போ என்னோட ஆசை, என் கனவு, என் பிளானு என்னடா மச்சான், இந்த தீபாவளிக்கு சங்கு சத்தம் காதை கிழிக்குது. அடே படுப்பாப்பி பையில, இதுங்க ரெண்டு பேரும் இதைத்தான் பிளான் போடுதுன்னு முன்னாடியே தெரிச்சுக்கிட்டு தான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கியா? ஏடா இங்க தானே இருக்க, இதெல்லாம் தடுக்க கூடாது. நம்ம இங்கேயே இருந்துகிட்டு இருந்தோம், இந்த விசக்கிருமி நம்ம ஆள் வரைக்கும் முழுசா பரவிடும். நம்ம இப்பவே போனது அந்த விசக்கிருமியை தடுக்க முடியும். இந்த கிளம்பிட்டேன். டேய் தம்பி, எப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பத்துக்க, மறந்தே போயிட்டேன். நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வரட்டா? டேய் டேய் எங்கடா போற? இந்த பாரு தம்பி, நாங்களே இந்த தீபாவளியை இப்பதான் கண்டுபிடிச்சு அதை கொண்டாடலாம்னு சந்தோஷத்துல இருக்கோம். இந்த சந்தோஷத்துல நீயும் கலந்துக்காம இப்படி? இந்த கொண்டாட்டத்துல நீயும் முக்கியமா இருக்கணும்டா. ஆமாமா, அவன் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவன் தானே இதுல மெயின். ஏக்கா கொண்டாட்டம் தானே, அப்புறமா வந்து கொண்டாடலாம்க்கா. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேனே. ஐயா, அந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்பதான் நீ வீட்டுக்கு வந்திருக்க, அதுக்குள்ள போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இரியா, குடிக்கிறதுக்கு அம்மா ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். அத்தை நீங்க இருங்கத்த, நான் போய் வீராவுக்கு குடிக்க ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன். ஐயா மருமலை, ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். வெளியில பத்தியா மழை சிலு சிலுன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஜூஸ் குடிச்சேன்னா அவனுக்கு சளி ஏதாச்சும் பிடிச்சிக்கிறோம். அதனால ஜூஸ் எல்லாம் வேண்டாம். ஆமாமா, பெய்யுற மலைக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒத்துக்காது. பேசாம பூஸ்ட் ஆர்லிஸ் போன் மீட்டான்னு போட்டு கொடுங்க. குடிச்சு தெம்மா இருந்தா தானே இந்த தீபாவளியை சிறப்பா கொண்டாடலாம். அப்போ காஃபி டீ ஏதாச்சும் போட்டு கொடுக்கணுமா? காஃபி டீ அவன் அவ்வளவா குடிக்க மாட்டான் மருமோலே. வேணா ஒன்று செய்ய, அத்தை தானிய மாவு அரைச்சி கிச்சனில் வச்சிருக்கேன். நிறைய பாதாம் சம போட்டிருக்கேன். அந்த மாவை 2 கரண்டி எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நியை போட்டு அந்த மாவை நல்லா கலக்கி அடுப்பில் வச்சு கிண்டிடாத, டேஸ்ட் இருக்காது. கொதிக்கிற தண்ணி எடுத்து மாவில் ஊற்றி கலக்கு. அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாகவும் கட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். அதோட கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டுக்க. வெள்ளை சக்கரை போடாத, சளி பிடிச்சிக்கிறோம். நாட்டு சக்கரை போட்டு பிள்ளைக்கு கொண்டாந்து கொஞ்சம் இதமா கொடுப்பா. ஏமா தேங்காய்? அட அதை மறந்துட்டேனே. ஏமா அது மேலே கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவி போட்டு கொடு. அப்படி போட்டால் தான் அவன் குடிப்பான். ரொம்ப சூடாக இருந்துடாம பிள்ளைக்கு சுற்ற போதே கொஞ்சம் இதமா குடிக்கிற மாதிரி பதத்தில் கொண்டாந்து கொடு. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போவே நான் செஞ்சு கொண்டாந்து தந்துடுறேன். சூடாக இல்லாமல் இதமா கொண்டுட்டு வரேன். அப்புறத்தே இந்த பெட்டி, அட அதை வேற கையில் வச்சுக்கிட்டு அதை தூக்கி அவனை போட்டுட்டு போ. அவன் போகும்போதே எடுத்துகிட்டு போவான். வீரா ரொம்ப நேரம் நிற்காம பாரு. போமா, பிள்ளைக்கு பசிக்க போது சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வா. குடும்பமா இல்ல இது குடும்பமானு கேக்குறேன். இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அவனை பார்த்ததும் சத்து மாவு கஞ்சி, அதுவும் நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு. ஏன் அந்த கஞ்சி அவங்க கையில குடிக்கிய? பேசாம ஒரு பால் பாட்டில ஊத்தியாந்து மடியில தூக்கி உட்கார வச்சு வாயில வைங்க, குடிக்கட்டும். இவன் ஒருத்தன். ஏலே நீ இன்னும் கிளம்பல? கிளம்பணும். ஆஹா, மச்சான விருப்பத்துறதுக்கு நல்ல டைமிங் அமைச்சிருக்கே. நம்மளும் சேர்ந்துக்க வேண்டியதான். டே மச்சான், என்னடா நீ இங்க இருக்க? ஏண்டா இங்க தானே இருக்கே, என்னமோ கக்கூஸ்ல திறந்து போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இப்படி வாய பழக்கிற? அடிச்சி அது இல்லடா, நீ ஏதோ ஆர்மிக்கு போறதா என்கிட்ட சொன்ன. இப்ப பார்த்தா இங்க இருக்க. ஆமா, எவ்வளவு நேரமாடா மச்சான் அங்க உட்கார்ந்துருக்க? ஓ, நான் இங்க இருக்குது உனக்கு தெரியவே தெரியாது, நீ என்ன பார்க்கவே இல்ல. இல்லையாடா மச்சான், தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட பேசிருக்க மாட்டேனா? நான் உள்ள நுழைஞ்சதும் இதுக்காகல அம்மாவை பார்த்தேனா, அம்மாவோட அந்த முகத்தை பார்த்ததும் சுத்தி என்ன நடக்குங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன்டா. முத்துப்பாட்டி பாத்தியாடா, என் பிள்ளை என் மேல என்னமா பாசமா இருக்கானு. இதை நினைக்கும் போது என் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வருதுடா. என்ன என் பிள்ளைய பத்தியாடா, என் பிள்ளைக்கு என் முகத்தை பார்த்ததும் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையா. என் பிள்ளை என் மேல என்னமா பாசமா இருக்கான பத்தியாடா. அதை நினைக்கும் போதாடா எனக்கு இப்படி ஆனந்த கண்ணீரா கொட்டுது. ஓஹோ, ஆனந்த கண்ணீர். பெத்த பிள்ளை ஆர்மிக்கு போறானே, வர 2 வருஷம் ஆகுமே, அவனை விட்டு எப்படி பிரிஞ்சு இருப்போன்னு என்ன நினைச்சு இவ்வளவு நேரம் கண்ணீர் வரல? அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டானா, வீட்டுக்குள்ள வந்ததும் தாய் முகத்தை பார்த்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு. அந்த ஒரு வார்த்தைக்கு கொலாயில கொட்டுற மாதிரி கண்ணீரா கொட்டுது. இதுதான் பாசம். அம்மா அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. நீங்க அழுகுறத பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்போது என் இதயத்துல இருந்து ரத்தமே வடியுதுமா, ரத்தமே வடியுதுமா. நான் ஆர்மிக்கு போறேனோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி உங்க 2 பேத்தையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கடா. பத்தியாடா என் அம்மாவை என் மேல என்ன பாசம்னு.
ஐயா வீரா, நீ எதுக்கும் கலங்க கூடாதியா. இந்த அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கலங்க கூடாது. இந்த பாரியா, அம்மா இனிமேல அழுவையே மாட்டேன், சரியா? உனக்கு வலிச்சுச்சுனா இந்த அம்மா கண்ணுல இருந்து கண்ணீரே வராதியா, கண்ணீரே வராது. சோப்பா முடியல. அப்பவே ஓடி இருக்கலாம். இதெல்லாம் இருந்து பார்க்கணும்னு என் தலை எழுத்து. இப்படி ஒரு தாய் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமா கலங்க போறேன்? என் தாய் தான் எனக்கு பலம், என் தாய் தான் எனக்கு நம்பிக்கை, என் தாய் தான் எனக்கு எல்லாமே. தாயே, என்ன பெத்த தாயே. அட நான் பெத்த மகனே, நான் உன் கூடயே இருக்கேன்டா என் மகனே. உப்பாரிய வச்சுட்டாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும், இல்ல நமக்கு சமாதி கட்டிப்பிடுவாங்க. சரியா வீரா, நீ எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு. அப்பா கடைக்கு போயிருக்கா, தீபாவளி ஜாமான் வாங்க. வரும்போது நல்ல வெள்ளாட்டம் கறியா நிறைய நல்லி போட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். உனக்கு இந்த அம்மா கையால மிளகு சீரகம் வச்சு கறியை பிரட்டி தேங்காய் பழ ரசம் வச்சு தாரேன். சுட சுட சோத்தை சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு போய்க்கலாம், சரியாயா? எது நல்லி எலும்பு தேங்காய் பழ ரசமா? தாயா நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு ஒரு கிளாஸ் காஃபி குடுத்திய, இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு வாய் சாப்பிடுதியாடா மவனு கேட்டியலா? இப்ப வந்தவனுக்கு சத்து மாவு கஞ்சி, நல்லி எலும்பு பெரட்டலு, தேங்காய் பால் ரசம். அப்ப எல்லாம் பிளான் போட்டுதான் நடக்குங்க. என் அம்மா கையால சாப்பிட எனக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. நீங்க போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கம்மா. கண்டிப்பா இருந்து நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன் பாத்துக்கோங்க. என் பிள்ளை என் கையால இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும், இல்லைன்னா அந்த அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும் பாத்துக்க. நான் போய் மதிய சோத்தாக்க உல வைக்கிறேன். ஏமா என்னல ஒருத்தன் இங்க கொந்தளிச்சு கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்கா, அதை நினைச்சு உங்களுக்கு கவலை இல்ல? இவன் வந்தானே இப்ப மதிய சோத்துக்கு உல வைக்க போறியா? இல்ல அப்ப என் பிள்ளைக்கு பசிக்கும்ல, நான் சோறக்க வேண்டாமா? அங்க பாருல, என் பிள்ளை வந்ததுல இருந்து வாயில பச்சை தண்ணி கூட படாம எப்படி பாவம் போல நிக்கிறானு. என் பிள்ளைக்கு சோத்தாக்கி கொடுக்கறத விட்டுட்டு வாங்கிட்டு வந்து பழக்கம் பேசிக்கிட்டு இருக்கவா? இல்ல நீ ஊருக்கு போறேன்னு தானே சொன்னேன், இன்னும் கிளம்பல? ட்ரெயினை விட்டாதல, சீக்கிரம் கிளம்பு. நான் உள்ள போய் என் பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்கட்டும். காலையில இருந்து நான் ஒருத்தன் இங்க பசியில கிடக்கேன். என்ன நினைச்சா உங்களுக்கு கவலை இல்ல? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கு பசி எடுத்துருச்சு, பாவம் போல நிக்கிறான், அப்படித்தானே? ஏலே, இப்ப நீ ஒழுங்கா வாய மூடிட்டு கிளம்பி போறியா, இல்ல தண்ணியை மித்தி மேல ஊத்திட்டா? இதெல்லாம் குடும்பமா? எனக்கும் பசிக்கும்லா, நானும் சாப்பிடணும்லா. என்னல ஓவர ஓட்டுதியா? சச்சா, யார் நண்பனை போய் நான் ஓட்டுவனால என்ன போய் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஏலே, நீ யாரு, எப்படி, எந்த நேரத்துல என்ன பண்ணுவ, என்ன பேசுவன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா ஓடிரு. இன்னும் ரிவால்வர் என் கையில தான் இருக்கு. கையில எடுத்தே மவன் இன்னைக்கு உன்னை சுட்டு பறக்கிடுவேன் பாத்துக்க. யாரு நீ என்ன சுட்டுருவ? ஏய், உனக்கு துப்பாக்கி எப்படி பிடிக்கணுங்கிறதே நான் சொல்லி கொடுத்தவன்டா. கத்து கொடுத்த என்னையே நீ சுட்டுருவியாக்கும். சுடுற துப்பாக்கிக்கு கத்து கொடுத்தவனும் தெரியாது, கத்துக்கிட்டவனும் தெரியாதுடா. ஏன் அமுக்கு நானும் சுடும். நீ சுடவும் வேண்டாம், அவிக்கவும் வேண்டாம். சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திடுவா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியில போகணும். என்ன இல்ல என்னன்னு கேக்க? காலையில இருந்து ஆளாளுக்கு என்ன ஓட்டிக்கிட்டு திரியல. என்ன நான் என்ன ஃபேஷன் ஷோக்கு வேஷம் போட்டா உட்காந்துருக்கேன்? ஆரம்பிக்க போறேன்டா. அடே லூசு பையல, சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. டேய், நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. சோப்பா, நானும் உங்ககிட்ட சீரியஸா தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போகல. டே வீரா, நீ விளையாடுறதுக்கான விஷயம் இது இல்ல. நான் இவ்வளவு நேரம் இருக்கேன்னா, நான் ஊருக்கு போறதுக்குள்ள உன்னை பாத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். எப்படி இருந்தாலும் நீ என்னை பார்க்க வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேபுக்குலாம் புக் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துடும். எனக்கு 12 மணிக்கு தான் ட்ரெயின், அதனால தான் இங்கேயே உட்காந்துருக்கேன். இந்த பாரு, நீ எங்கேயும் போகல, நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நான் உங்ககிட்ட பேசல, அங்க போய் தானே நீ ஆர்மி கிளம்பி போறேன்னு சொன்னேன். அதான் நான் இப்ப வந்து பேசிட்டேனே. எனக்கு உன் மேல ஆரம்பத்துல இருந்து கோவமே இல்லடா. என்கிட்ட பொய் சொல்லிட்டேன்னா உன் மேல கொஞ்சம் கோச்சுக்கிட்டேன். மத்தபடி என்னால உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. அதான் உனக்கு நல்லா தெரியுமே. நேத்து நீ வந்து என்கிட்ட பேசலனாலும் நானே வந்திருப்பேன். நைட்டு வரை நீ என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு போனியா. நான் உடனே வந்து உங்ககிட்ட பேசலாம்னு தான் நினைச்சேன். சரி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான்டா இப்ப வந்தேன். இந்த பாரு, நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ என்னை விட்டு எங்கேயாச்சும் போனேன்னு நினைச்சா மாவனே தொலைச்சிருவேன் பாத்துக்க. நான் ஒன்னும் கோவப்பட்டு ஒன்னும் போகலடா. சொல்லப்போனா நான் உன்னை விட்டுட்டு எப்படிடா அங்க போய் இருப்பேன்? நீ வேணும்னு சொல்லிட்டு தான் நானே வேலையை விட்டுட்டு இங்க வந்தேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அங்க போவேனா? இப்ப பாரு, இந்த ஒர்க்கு அதுவா வந்தது, நான் தேடி போல. ஏதோ முக்கியமான ஆபரேஷனா ஹெட் ஆபீஸ்ல இருந்து சொன்னாங்களாம். அதனாலதான் எனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு. அதான்டா நான் கிளம்பி போறேன். மத்தபடி நானா உன்னை விட்டுட்டு போகணும்லாம் ஒன்னும் போகல. நீயா என்னை விட்டு போகலதான், அது எனக்கு தெரியும். ஆனாலும் இப்ப நீ போக முடியாது. டேய் மச்சான், நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லடா. ஹெட் ஆபீஸ்ல இருந்தே போன் பண்ணி என்ன வர சொல்லியிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா இது முக்கியமான ஆபரேஷனா தான் இருக்கும். என்ன நம்பி அங்க எதுவும் பிளான் போடாம இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுன்னா நான் வருவேன்னு அவங்க நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க. இப்போ கூட ஆபீஸ்ல இருந்து போன் வந்துட்டு தான் இருக்கு, நீங்க கிளம்பிட்டீங்களா, எப்போ சென்ட் ஆவீங்கன்னு. அப்போனா அவங்க எந்த பிளானும் போடல, நான் வருவேன்னு நம்பிக்கையில இருக்காங்க. இப்ப நான் போகாம இருந்தேன்னா வேற எல்லாருக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? ஐயோ, இவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது.
டேய் நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த ஆபரேஷனும் நடக்கல. என்னடா சொல்ற? டேய் நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த ஆபரேஷனும் நடக்கல. அங்க எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க. இந்த பிளானே உன்னை மறுபடியும் ஆர்மிக்கு கொண்டுட்டு போறதுக்கு தான். என்னடா சொல்ற? டேய் நீ திடீர்னு வந்து ஆர்மிக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டியா? எனக்கும் மனசு கேட்கல. ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்தா சரின்னு போக சொல்லலாம். நான் உங்ககிட்ட பேசலங்கிறதுக்காகலாம் நீ போறேன்னு சொன்னா என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நான் உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீ கேட்க மாட்டேன். ஆனா உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசும் இல்ல. அதனாலதான் நான் நேரா அக்காட்ட போய் பேசிட்டேன். அக்கா தான் நான் ஹெட் ஆபீஸ்ல பேசி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொன்னா. சரி அப்பதான் அக்கா ஆர்மில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹையர் ஆபீசர்கிட்ட பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்க அப்படி எந்த ஆபரேஷனும் அங்க நடக்கலையா. ஹெட் ஆபீஸ்ல இருந்து புதுசா எதுவும் ஆபரேஷன் பிளான் பண்றதா எந்த போனும் வரலையா. இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அவங்களா போட்ட பிளான். உன்னை மறுபடியும் ஆர்மிக்கு வர சொல்லி ஆயுத கடங்குக்கு மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியல, ஆயுத கடங்குக்கு போனா 2 வருஷம் இல்ல 5 வருஷம் ஆனாலும் திரும்ப ஊர் பக்கம் வர முடியாது. ஏன் அந்த இடத்துல இருந்து கூட உன்னால எங்கேயுமே போக முடியாது. என்னடா இது? என்ன எதுக்குடா அங்க மாத்தணும்னு நினைச்சாங்க? நான் ஆர்மில இருந்த வரைக்கும் என்கிட்ட வந்து ஆபரேஷன்ல எதையுமே நான் முடிக்காம விட்டது இல்ல. எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா தான் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஆர்மில எனக்குன்னு ஒரு பேரு புகழ் இருக்குடா. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கெடுக்கிற வகையில யாருடா இப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சா? இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் யாரு பாப்பா? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுதான். நமக்கு தெரிஞ்சாளா? யாரு அது? அதான்டா அந்த பிசாசு. நம்மள ஒட்டுணி மாதிரியே ஒட்டிக்கிட்டு நம்ம ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருந்தா பாரு. அந்த ஒட்டுணி பார்த்த வேலைதான் இது. யாரு? அந்த லேக்காவா? ஆமாண்டா. ஏண்டா வீரா, இவ திருந்தவே மாட்டாளடா. ஏண்டா மறுபடியும் நம்மகிட்டே வந்து மோதுறா? டேய் மனித பிறவியா இருந்தா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இதுதான் சாத்தானாச்சே. சாத்தா எப்படிடா நல்ல வழியை தேர்ந்தெடுக்கும்? அன்னைக்கு என் அண்ணனுக்கு பண்ண வேலைக்கு அப்பவே அவ கதையை முடிச்சிருப்பேன். எங்க அக்காவால தாண்டா அவளை விட்டு வச்சேன். இப்பவும் சொல்றேன், அவளோட சாவு என் கையில தான். சாதாரண சாவு இல்ல, கொடூர சாவு. என் குடும்பத்தையே சீரடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. எப்போ கையில சிக்குவான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கையில சிக்கிட்டா சித்தா பொறுத்துடுறா மச்சான். நமக்குன்னு நேரம் வரும், அப்போ பாத்துக்கலாம். இப்ப எதுக்குடா அவளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியில போகணும். ஏய் அதை விட எனக்கு இந்த வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ போ, அதுக்கப்புறம் நான் வரேன். என்னடா சொல்ற? இந்த பாரு மச்சான், இன்னைக்கு என் அம்மாவும் அந்த வள்ளியும் என்னை வச்சு என்ன செய்ய செஞ்சாங்க தெரியுமா? இன்னைக்கு விட மாட்டேன். அவங்க இன்னைக்கு எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் நான் பதிலுக்கு செய்யல. நீ போடா, 2 பேரும் சோழி முடிச்சுட்டு வரேன். டே மச்சான், அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ அவங்களுக்கு ஆர்மிக்கு போகலங்கிறது முன்னாடியே தெரியும். எது தெரியுமா? அதான் நேத்து நைட்டே நான் 2 பேர்கிட்டையும் போன் அடிச்சு சொல்லிட்டேனே. என்ன காலையில நான் வர்ற வரைக்கும் எதுவும் சொல்லாதீன்னு சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் உன்னை வச்சு இப்படி செய்வாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. டேய் படுபாவி பையல, இதுல நீயுமாடா இருக்க? பார்த்தல 2 பேரும் என்ன வச்சு என்ன செய்யு செஞ்சாங்கன்னு. ஏண்டா இப்படி பண்ண? டேய் அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு பண்றதுடா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. சரி அதெல்லாம் விடு. எனக்கு இதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நீ வா. ஆமா நீயும் வந்ததுல இருந்து முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னடா முக்கியமான வேலை? தீபாவளிக்கு புதுசா சட்டியனும் எடுக்க போறியா என்ன? டேய் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். அசிங்கமா ஏதாச்சும் பேசிவிடுவேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட கிளம்பி வந்துரு. பாரு, ஆனா நீ எதுக்குன்னு சொன்னாதான் வருவேன். ஏன்னா தேவையில்லாம நீ என்ன எதையும் கோத்து விட்டுட்டேன்னா? டேய் மச்சான், நான் போய் உன்னை எதையும் கோத்து விடுவேனா? அடே நீ என்னை எப்படி கோத்து விடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. இன்னும் கரெக்டா கண்டுபிடிச்சு விட்டா? என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவன் நம்மள மாதிரி தானே இருப்பான். இல்லடா, அது நேத்து நீ வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு நீலா என்ன பார்க்க வந்தா. சரி ரைட்டு, இப்ப நிலாவை சமாதானப்பட்டு அவன் வீட்டுக்கு போற அதானே? உண்மையிலே நீ என் நண்பன் தான்டா. எப்படி என் மனசுல இருக்கிறது கரெக்டா கண்டுபிடிச்சல. இந்த எள்ளு புண்ணாக்கெல்லாம் என்கிட்ட விற்காத. இப்ப நிலாவை பார்க்க போவல, அங்க போய் ஏதாச்சும் தேர்தான்னு பாரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. இரு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், போவோம். மச்சான் தான். சரிடா மச்சான், நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. சரிடா போ வரேன். டே மச்சான், ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூடா மச்சான். சரிடா, நான் பைக்கை ஸ்டார்ட் பண்றேன், நீ சீக்கிரம் வா. அடியே லேக்கா, உனக்கு ஏன் கையால தாண்டி சாவு? என் நண்பனை உன் மேல கையை வைக்க விட மாட்டேன். ஏன்னா உன் சாவை நான் தான் எழுதணும். என் நண்பன் சந்தோஷமா வாழணும். அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு நிம்மதியா வாழணும். அதை நான் பார்க்கணும். அவன் உன்னை கொண்டுட்டானா அந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காது. அதுக்கு பதில நான் உன்னை கொல்றேன்டி. என் கையாலேயே உன்னை துடிக்க கொல்றேன். உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டி. என் நண்பன் சந்தோஷமா இருக்கணும். என் வீராவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. வா
உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்